அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 6/1/2024 சனிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். லக்கணத்தை பற்றி பல விஷயங்கள், பல ரகசியங்கள் இருக்கின்றன. அறிந்தவற்றை தெரிவிக்கின்றோம். அதில் லக்கணத்துக்கு எத்தனையாவது இடம் முக்கியம்தான். அது சுபர் வீடா அசுபர் வீடா முக்கியம்தான். அது சரம் சிரம் உபயத்தில் எந்த வீடு முக்கியம்தான். இந்த லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றான் அது முக்கியம். பெற்றானே அந்த நட்சத்திரத்தை அதிபதி எங்கே அமர்ந்தான் அதிமுக்கியம். இவர் இந்த வேலையை செய்வார் என்பது கூட சொல்லலாம். அதில் எந்த நிலையில் இருப்பார், உயர்ந்த நிலையா தாழ்ந்த நிலையா, மேனேஜரா பியூனா, இதையெல்லாம் அறிவதற்கு இது மிக 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 முக்கியம். நேற்றைய தினம் ஒரு உதாரணத்தையும் பார்த்தோம். மிதுன லக்கணம், லக்னாதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி, அவன் மிதுன லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி, இவைகளெல்லாம் பார்த்தோம். அந்த சனி எங்கே அமர்ந்திருக்கிறானோ அது மிக மிக முக்கியம். உத்தியோகம் புருஷ லட்சணம். இன்று அனைவருக்கும் அதுதான் லட்சணம், ஆணாயினும் பெண்ணாயினும். எந்த தொழிலை செய்வார், தொழில் செய்தால் பணம் இருந்தால்தானே மதிப்பு மரியாதை எல்லாமே. ஆக இது மிகவும் முக்கியமான ஒரு இடம். இப்பொழுது லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரம், அதன் அதிபதி, அந்த அதிபதி எங்கே இருக்கிறார்? மேஷம் விருச்சகம் செவ்வாயின் வீடு. இந்த வீடுகளில் இருந்தால், மேஷத்தில் இருந்தால் சுறுசுறுப்பு அதிகம். கஷ்டமான காரியத்தை இஷ்டப்பட்டு செய்கின்ற ஒரு சிலரில் மேஷம் ஒன்று. சாதாரண வேலையை செய்ய மாட்டார்கள். உடனே நீங்கள் கேட்கலாம், கஷ்டமான காரியத்தை யார் விரும்புவார்கள் என்று. ரயில்வே ஸ்டேஷன் போங்கள். தொற்றிக்கொண்டு சின்ன பையன்கள் போவார்கள். ஒவ்வொரு ஸ்டேஷன் நின்றதும் இறங்கி விடுவார்கள். பிறகு வண்டி ஓடும். அந்த ஓடும்போது ஓடி ஏறுவார்கள். தலையெழுத்தா என்ன அது? ஏன் இந்த வீண் கஷ்டம்? உடலில் தெம்பு இருக்கும் காரணத்தால். இதே ஒன்றை இதே நபருக்கு 60 வயதிற்கு பிறகு செய்வாரா? ஆக கஷ்டமான காரியத்தை இஷ்டமுடன் செய்யும் நபர்கள் இருக்கிறார்கள். இதை தெரியப்படுத்த தான் இந்த உதாரணம். இதே செவ்வாயின் வீடு தான் விருச்சகம். இந்த விருச்சகத்தில் இருந்தால் தனது எண்ணத்தை, தனது உறுதியை நீரு பூத்த நெருப்பு போல் வைத்திருப்பார். மறக்கவே மாட்டார். சாதாரண டம்ளரில் காப்பி ஊற்றினால், சூடான காப்பி ஊற்றினால் 10 நிமிஷத்தில் ஆறிவிடும். ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றினால் பல மணி நேரத்திற்கும் சூடு இருக்கும் அல்லவா? அந்த சூடு இவர்களுக்கு உண்டு. அன்பர்களே, இந்த வித்தியாசங்கள் எல்லாம் மிக மிக முக்கியமானவை. ஏனென்றால் துல்லியமாக ஒருவரை கணக்கிடும் பொழுது இந்த முறை உங்களுக்கு பயன்படும். அடுத்து அந்த லக்னாதிபதி ரிஷப வீட்டில் இருக்கிறார். ரிஷபம் துலாம் இரண்டுமே சுக்கிரன் வீடுதான். ரிஷபத்தில் இருந்தால் ருசிப்பிரியை, எதையும் ருசியாக செய்வார். இந்த அம்சத்தில் இருக்கின்ற பெண்கள் சமைத்தால் அதன் ருசியை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நன்றாக இருக்கும். எதையும் கலைநயத்தோடு செய்வார்கள். ஆனந்தமாக இருக்க, ஆனந்தமாகவே எப்போதும் இருக்க ஆசைப்படும் ஜென்மங்கள் இவர்கள். துலாத்தில் இருந்தால்
சுக்கிரனின் பண்பு இன்பம். ருசி தருவது இன்பம் தானே. இவர்களுக்கு தான் இன்பம் அடைவதும் பிடிக்கும், அதேபோல் அடுத்தவர்களுக்கு இன்பம் கொடுப்பதும் பிடிக்கும். ஒப்பற்ற தன்னலம் கருத அரசியல்வாதிகள் பலர் துலா லக்கணத்துக்கு சொந்தக்காரர்கள். இப்படியாக பாகுபடுத்தி பார்க்க வேண்டும். மீதமுள்ள கிரகங்களுக்கு, ராசிகளுக்கு நாளைய தினம் பார்ப்போம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, எப்பாடுபட்டாவது நினைத்த காரியத்தை நீங்கள் இன்று வெற்றிகரமாக முடிப்பீர்கள். காரியம் முடியும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள் கஷ்டப்பட்டு. மிதுன ராசி அன்பர்களே, திறமையான உங்களது செயலால் மேலிடம் உங்களை போற்றும். கடகராசி அன்பர்களே, தவறாக கணக்கிட்டதால், உங்கள் கணிப்பு தவறியதால் ஒரு நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனம். சிம்மராசி அன்பர்களே, முடியாது என்று பலரும் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் முடித்து காட்டும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, இனிமையாக பேசி உறவுகளை வளர்க்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஏற்பட்டுவிட்ட ஒரு இன்னலை தனி ஒரு மனிதனாக நின்று போராடி அதை வெல்லும் நாள் இந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகும் நாள் இந்த நாள். கூடுதல் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, பெற்றிருக்கும் திறமையை காட்டி வெற்றி மற்றும் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி நன்முயற்சி. முயற்சியின் பலன் எடுத்த காரியம் வெற்றி. கும்பராசி அன்பர்களே, தெளிவாக எடுத்துச் சொல்ல முடியாத அல்லது செய்யாத காரணத்தால் உங்கள் வார்த்தைக்கு இன்று மதிப்பு கிடைப்பது கஷ்டம் என்று காட்டுகிறது. சற்று கவனம். மீனராசி அன்பர்களே, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய புதுமை கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நாள். ஏற்று நடந்து லாபத்தையும் பார்க்கும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.